வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 53. கல்யாணியின் கல்யாணம். நிர்மலமான வானத்தில் பூரணச்சந்திரன் பவனி வந்து கொண்டிருந்தது. கீழே அலைகளின்றி அமைதியாயிருந்த நீலக்கடலை கிழித்து கொண்ட நீராவி கப்பல் அதிவேகமாய் சென்றது. அந்த கப்பலின் மேல்தளத்தில் ஓர் ஓரமாக கம்பியின் மீது சாய்ந்து கொண்டு முத்தையனும் கல்யாணியும் நின்றார்கள். முத்தையன் கல்யாணியின் முகத்தை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். மதிவதனம் என்று சொல்கிறார்களே, அது எவ்வளவு அறிவீனம்! இரண்டும் வட்ட வடிவமாய் இருக்கின்றன என்பதை தவிர சந்திரனுக்கும் இந்த முகத்திற்கும் வேறு என்ன பொருத்தம் இருக்கிறது? அந்த சந்திர வட்டத்தில் கருவிழிகள் 2 உண்டா? அவை நம்மை கொன்று விடுவது போல் பார்ப்பதுண்டா? ஒரு கண நேரத்து புன்னையினால் பித்தம் தலைக்கேற செய்யும் சக்திதான் சந்திரனிடம் இருக்கிறதா என்று அவன் எண்ணமிட்டு கொண்டிருந்தான். திடீரென்று அவனுடைய மனதில் மிகவும் விசித்திரமான ஓர் எண்ணம் உண்டாயிற்று. கல்யாணியின் கண்களிலிருந்து இப்போது கண்ணீர் பெருகினால் எப்படி இருக்கும்? நிலவின் ஒளி அந்த கண்ணீர் துளிகள் மீது படும்போது அவை முத்து உதிர்வது போல் உதிருமல்லவா என்று நினைத்தான். அப்படி நினைத்ததுதான் தாமதம். ஐயோ, இதென்ன? அந்த கருவிழிகளிலிருந்து உண்மையிலேயே கண்ணீர் பெருகி வழிகின்றதே! முத்தையன் பதறிப்போய், கல்யாணி, கல்யாணி, என்ன இது? கண்ணீர் ஏன் என்று சொல்லி கண்களை துடைப்பதற்காக அருகில் சென்றான். ஆனால் கல்யாணி சடக்கென்று ஒரு அடி பின்வாங்கினாள். ஏன் என்று எனக்கே தெரியவில்லை. ஆனந்த கண்ணீர் என்று சொல்கிறார்களோ, அதுதானா என்னமோ? அளவில்லாத ஆனந்தத்தினாலே தான் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் என்று மேலே சொல்வதற்கு தயங்கினாள். ஆனால் என்ன? அவ்வளவு சொத்து சுதந்திரத்தையும் விட்டு இந்த திருடனை நம்பி வந்தோமே என்று தோன்றுகிறதா? அதெல்லாம் இல்லை என்று உனக்கே தெரியும் முத்தையா. சொத்தும் சுதந்திரம் இங்கே யாருக்கு வேணும்? நீ திருடன் என்றால் இந்த உலகத்திலே யோக்கியர்கள் யாருமே இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் என் மனதை உறுத்தி கொண்டிருக்கிறது. உனக்கும் இன்னொரு ஸ்திரீயிடம் நேசம் உண்டு என்று சொன்னார்கள். நான் அதை நம்பவில்லை. ஆனாலும் உன் வாயிலிருந்தே தெரிந்து கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். முத்தையன் சிரித்து கொண்டே சொன்னான். ஆமாம் கல்யாணி, அது வாஸ்தவந்தான். எனக்கு ஒரு ஆசை நாயகி இருக்கிறாள். அவள் பெயர்... முத்தையன் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. அவள் பெயர் சதாரம் என்று சொல்லி முடிப்பதற்குள்ளேயே எதிரே நின்ற கல்யாணி மாயமாய் மறைந்தாள். கீழே கொந்தளித்த கடலில் குபுக்கென்று ஒரு சிறு ஒலி கேட்டது. ஐயோ, இது என்ன விபரீதம் என்று முத்தையன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அடுத்த கணத்தில் அவனும் கடலில் குதித்து மூழ்கினான். தண்ணீரில் மூழ்கிய முத்தையனுக்கு நினைவு மட்டும் தெளிவாக இருந்தது. கைகளை நாலாபுறமும் துளாவ விட்டு கல்யாணியை தேடினான். கடைசியில் அவன் மூச்சு முட்டி போகும் என்றிருந்த சமயத்தில் கல்யாணி கைகளில் தட்டுப்பட்டாள். உடனே அவளை தழுவி சேர்த்து கொண்டு முத்தையன் மேலே கிளம்பினான். மேலே வருகிறான். ஆனால் இன்னும் தண்ணீர் மட்டத்திற்கு வந்து சேர்ந்த பாடில்லை. மூச்சே திணறுகிறது. கடைசியாக தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து காலை உதைத்து மேலே எழும்பினான். அப்பா, மேலே வந்தாயிற்று. ஒரு நெடிய மூச்சு விட்டு கண்களை திறந்தான். அச்சமயம் முத்தையனுக்கு உண்மையாகவே பிரக்ஞை வந்தது. அவனுடைய கண்கள் திறந்தன. என்ன ஆச்சரியம்! இது நிஜந்தானா? மறுபடியும் அவனுடைய கண்களை மூடி திறந்தான். ஆம், கல்யாணிதான். இத்தனை நேரம் கனவில் பார்த்த கல்யாணியேதான் இப்போது நிஜமாகவே அவனுடைய அருகில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய மென்மையான சரீரம்தான் அவன் மேல் பட்டு கொண்டிருக்கிறது. அவளுடைய கண்களில் இருந்துதான் கண்ணீர் பெருகி கொண்டிருக்கிறது. முத்தையன் அவளுடைய கண்ணீரை துடைப்பதற்காக தன் கையை தூக்க முயற்சி செய்தான். அவ்வாறு தூக்க முடியாமல் பெருமூச்சு விட்டான். இதை பார்த்த கல்யாணியின் கண்களிலிருந்து கண்ணீர் இன்னும் ஆறாய் பெருகிற்று. சப் இன்ஸ்பெக்டரிடம் தான் கொடுத்திருந்த வாக்குறுதியையும் மறந்து விம்மத் தொடங்கினாள். வேண்டாம் கல்யாணி, அழாதே என்று முத்தையன் ஈன சுரத்தில் கூறினான். மீண்டும் அடுத்த ஜென்மத்தில் நாம் இம்மாதிரி தவறு செய்ய மாட்டோம். முதலிலேயே கல்யாணம் செய்து கொண்டு விடுவோம் என்று சொல்லி புன்னகை புரிந்தான். இதை கேட்ட கல்யாணிக்கு துக்கம் போய் ஆத்திரம் பொங்கி கொண்டு வந்தது. அவளுடைய கண்கள் ஒரு நொடியில் வறண்டு போயின. இந்த பாவி அடுத்த ஜென்மத்திலே வேறு வந்து உன்னை தொந்தரவு செய்ய வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். அடுத்த ஜென்மத்திலாவது உனக்கு இஷ்டமானவளை கல்யாணம் செய்து கொண்டு சுகமாயிரு என்றாள். முத்தையன் சிரித்தான். தன்னுடைய உடல் நோவையெல்லாம் மறந்து குதூகலத்துடன் சிரித்தான். கல்யாணி, கோபம் வரும்போது உன் முகம் இவ்வளவு அழகாய் இருக்கும்படி பிரம்மதேவன் படைத்து விட்டான். அதனால்தான் போலிருக்கிறது. அந்த நாளிலிருந்தே உனக்கு கோபமூட்டி பார்ப்பதிலேயே எனக்கு சந்தோஷம் என்றான். கல்யாணியின் முகத்தில் இப்போது எள்ளும் கொள்ளும் வெடித்தது. முத்தையா,
பொய் புனை சுருட்டெல்லாம் இன்னமும் எதற்காக? என் முகத்தில் அழகு வேறு இருக்கிறதா? நீ அன்று கட்டி தழுவிக்கொண்டு இருந்தாயே, அவளை விடவா நான் அழகு? ஒருவேளை அது கூட என்னை கோபமூட்டுவதற்காகத்தான் செய்தாயோ என்னமோ என்றாள். ஆமாம் கல்யாணி, உனக்கு கோபமூட்டுவதற்காகத்தான். இல்லாவிட்டால் நீ போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் போய் என்னை காட்டிக் கொடுப்பாயா? கல்யாணியின் கோபம் மாறி மறுபடியும் துக்கம் வந்தது. ஐயோ முத்தையா, அது போய் நான் காட்டி கொடுக்கவில்லை. உன்னை இன்னொரு பெண் பிள்ளையுடன் பார்த்ததில் என் சித்தம் கலங்கி போயிருந்தது. அப்போது அந்த பிராமணன் வந்து என்னவோ கேட்க நான் என்னமோ உளறிவிட்டேன். நீ என்னதான் துரோகம் பண்ணினாலும் ஐயோ, உன்னை வேணுமென்றே நான் காட்டி கொடுப்பேனா? நானல்லவா இந்த பாழும் உயிரை விட்டிருப்பேன் என்றாள். எனக்கு தெரியும் கல்யாணி, எனக்கு தெரியும். நீயா என்னை காட்டி கொடுத்தாய். விதியின் வினைக்கு நீ என்ன செய்வாய் என்றான் முத்தையன். விதிதான் அப்படி பெண்ணுருவம் வந்தது போலிருக்கிறது. முத்தையா, நீ என்னிடம் பிரியம் கொள்ளாததால் கூட எனக்கு துக்கம் இல்லை. என்னிடம் அன்பாயிரு என்று ஒருவரை கட்டாயப்படுத்த முடியுமா? ஆனால் என்னை எதற்காக நீ ஏமாற்றினாய்? நம்ப வைத்து ஏன் துரோகம் பண்ணினாய்? அதனால் அல்லவா என் சித்தம் அப்படி கலங்கி போய்விட்டது. கல்யாணி, நான் உன்னை ஏமாற்றவில்லை. விதிதான் உன்னை ஏமாற்றியது. நீ பார்த்தது பெண் பிள்ளை அல்ல கல்யாணி. அவன் என் சிநேகிதன் கமலபதி. நாடகத்தில் என்னுடன் சத்தாரம் வேஷத்தில் நடித்தவன். நாம் கப்பல் ஏறுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருப்பதை தெரிவிப்பதற்காகவே வந்தான். போலீஸ் தொந்தரவுக்கு பயந்து பெண் வேஷத்தில் வந்தான் என்றான் முத்தையன். இதை கேட்டதும் கல்யாணியின் உள்ளத்தில் ஏற்பட்ட மாறுதலை எவ்வாறு விவரிக்க முடியும்? அவளுடைய நெஞ்சை அமுக்கிக் கொண்டிருந்த ஒரு பெரிய பாறாங்கல் திடீரென்று விலகியது போல் இருந்தது. மலை உச்சியிலிருந்து சறுக்கி விழுந்து கொண்டே இருந்தவள் சட்டென்று திடமான பூமியில் உறுதியாய் நின்றது போல் இருந்தது. முத்தையனுடைய அன்பு பொய்யென்று. அவன் தன்னை ஏமாற்றவில்லை, தனக்கு துரோகம் செய்யவில்லை. வேறு எது எப்படி போனால் என்ன? இப்படி ஒரு நிமிஷம், அடுத்த நிமிஷத்தில் தான் செய்த பயங்கரமான தவறு அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஐயோ பாவி, நான் என்ன செய்துவிட்டேன்? உன்னை அநியாயமாக சந்தேகித்து இப்படி விபரீதம் விளைவித்து விட்டேனே. பெண் புத்தி என்று உலகத்தார் இகழ்வது உண்மையாயிற்றே என்று கல்யாணி கதறினாள். வறண்டிருந்த அவள் கண்களிலிருந்து மறுபடியும் கண்ணீர் கலகலவென்று பொழிந்தது. முத்தையனுடைய ஜீவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் மங்கி கொண்டிருந்தது. கல்யாணியின் முகத்தை அடங்காத ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு அவன் மிகவும் மெலிந்த குரலில் சொன்னான். எனக்கு அதனால் வருத்தமில்லை, சந்தோஷந்தான். என்னிடம் உனக்குள்ள அளவற்ற அன்புதானே அப்படி செய்ய தூண்டிற்று. கல்யாணி, சிங்கப்பூருக்கு போவது, அங்கே நாம் சௌக்கியமாய் இருப்பது எல்லாம் நடக்காத காரியம் என்று என் மனத்தின் அந்தரங்கத்தில் ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. அது நிஜமாயிற்று. இந்த உலகத்தார் யார் யார் எனக்கு ரொம்பவும் பிரியமானவர்களோ அவர்களாலே என் வாழ்வு முடிந்தது. முதலில் அபிராமி, அப்புறம் கமலபதி, பிறகு நீ. உங்கள் மூவருடைய அன்புதான் நான் பிடிபடுவதற்கு காரணமாயிற்று. இது எனக்கு எப்படி கெடுதலாயிருக்கும்? ஒரு நாளும் இல்லை. இதுதான் தகுந்த முடிவு. முத்தையனுடைய குரல் இன்னும் மெலிவடைந்தது. அவனுடைய கண்விழிகள் மேலே சென்று மறைந்தன. ஆனால் இதழ்களில் புன்னகை மட்டும் மாறவில்லை. கல்யாணி, எங்கே இருக்கிறாய்? அருகில் வா, ஒரு முக்கிய சமாச்சாரம் சொல்கிறேன் என்றான். கல்யாணி இடையில் சற்று விலகி இருந்தவள் மறுபடியும் நெருங்கி வந்து முத்தையனுடைய முகத்திற்கு அருகில் நின்றாள். அவனுடைய முகத்துக்கு அருகில் தன் முகத்தை வைத்து கொண்டு, இதோ இருக்கிறேன் முத்தையா என்றாள். இதோ பார், அபிராமிக்கு ஒரு ஏற்பாடு செய்துவிட்டேன். கமலபதி அவளை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறான். இனிமேல் நம்முடைய கல்யாணத்திற்கு யாதொரு தடையும் கிடையாது. உனக்கு சம்மதந்தானே என்று முத்தையன் முணுமுணுத்தான். சம்மதம் சம்மதம் என்றாள் கல்யாணி. அப்படியானால் மேளத்தை பலமாக வாசிக்க சொல்ல, இதோ இப்போதே தாலி கட்டி விடுகிறேன் என்று சொல்லி முத்தையன் இரத்தமிழந்து பலகீனமடைந்திருந்த தன் 2 கைகளையும் எடுத்து கல்யாணியின் கழுத்தை கட்டி கொண்டான். அப்போது கோயிலின் உச்சிக்கால பூஜை நடந்து கொண்டிருந்தது. பெரிய மேளம் ஜாம் ஜாம் என்று முழங்கிற்று. ஆளாட்சி மணி ஓம் ஓம் என்று இசைத்தது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.